عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ்வை பற்றி பேசுகிற, கேட்கிற இப்படிப்பட்ட சபைகளில் அதிகமாக அமர்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா நேசிக்கிற, அல்லாஹ் அன்பு கொள்கிற மனிதர்களுக்கு மட்டும்தான் இப்படியான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா வழங்குகிறான். இந்த உலகத்தை அல்லாஹ் தான் விரும்பிய, வெறுத்த எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அவனை பற்றி அறிந்து கொள்கின்ற, அவனது மார்க்கத்தை தெளிவாக விளங்கி கொள்ளுகிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தான் விரும்பிய ஒரு சிலருக்கு மாத்திரமே அல்லாஹு தாலா வழங்குகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதர்களில் நம்மை தெரிவு செய்திருப்பதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது? ரமலான் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? ரமலான் வந்து இன்று மிக வேகமாக ரமலான் எம்மை கடந்து நாம் கடைசி தருவாயில் இருக்கிறோம். 2-3 நாட்கள் ரமலானுடைய காலம் இன்னும் ஒரு சில தினங்கள் மாத்திரம் எஞ்சியிருக்கிற நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுக்குள்ள நுழைகிற நேரம் நமக்கிருந்த அந்த ஆர்வம், இந்த ரமலானில் நோன்பு சிறப்பாக வைக்க வேண்டும், கியாமுல்லைல் தொழ வேண்டும், இபாதத்துகள், வணக்கங்கள், வழிபாடுகள் அதிகமாக செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தர்ஜமாவை, தஃப்சீரை படிக்க வேண்டும், அதே போன்று ஹதீஸ்களை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், குறிப்பாக மார்க்க சட்டங்களை நாம் படிக்க வேண்டும். இப்படி பல யோசனைகளோடு, சிந்தனைகளோடு, திட்டமிடல்களோடு ரமலானுக்குள் நாம் நுழைந்திருப்போம். ஆனால் இன்று நாம் அந்த திட்டங்களை எல்லாம் திரும்பி பார்க்கிற பொழுது அதில் 100க்கு ஒரு 10-20% தான் நாம் அதை அடைந்திருப்போம். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய நல்லவர்களை தவிர அவர்கள் நிறைவேற்றி இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலான மனிதர்களை ஷைத்தான் வழிகெடுக்க முடியாவிட்டாலும் அவனுக்குள்ளே இருக்கிற எதிரி நஃப்ஸ், அதை அவன் வெற்றி கொள்ளாத பொழுது அந்த நஃப்ஸ் அவனை எப்பொழுதுமே கெடுதியின் பாலும் பாவத்தின் பாலும் தூண்டி அவனை வழிகெடுத்து கொண்டிருக்கும். இது ரமலானுடைய காலத்திலும் அதுதான் நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்படுத்திய, நமக்கு நாம் வகுத்து கொண்ட திட்டங்களை நாம் ஏன் அடையவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் தான். ஏன் அடையவில்லை? அது நான் தான் காரணம். ஷைத்தானை சொல்ல இயலாது, அப்படித்தானே? ஏதாவது செஞ்சு போட்டு எல்லா காலத்திலையும் என்ன செய்ய, ஷைத்தானால் அப்படி நடந்துருச்சு, ஷைத்தான் வழி எடுத்து போட்டான், ஷைத்தான் இப்படி செஞ்சிட்டான், ஷைத்தான் இப்படி செஞ்சிட்டான். ஆனால் நோம்பில் அப்படி சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜா ரமலான், ரமலான் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும், வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படும், வசுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். ஷைத்தான் அல்லாஹ் கட்டி போட்டு தான் நோன்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்போ எனவே ஏன் எங்களுடைய திட்டங்களை நாம் நிறைவேற்றவில்லை, ஏன் எங்களுடைய இலக்கை அடையவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் நாங்கள் தான். எங்களுக்குள் இருக்கிற நஃப்ஸ், அந்த நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்தவில்லை, நஃப்ஸை நாம் பக்குவப்படுத்தவில்லை, நஃப்ஸை நாம் பராமரிக்கவில்லை, நஃப்ஸை நாம் பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் ரமலானுடைய அந்த நோக்கத்தையும், அல்லாஹ் எதற்காக 30 நோன்பை அல்லாஹ் தந்தானோ, 29 நோன்பை அல்லாஹ் தந்தானோ, அந்த நோக்கத்தையும் நாங்கள் அடைய மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் போட்ட திட்டங்களையும் அடைய மாட்டோம். நஃப்ஸை கட்டுப்படுத்தவில்லை என்றால், நஃப்ஸை சரி செய்யவில்லை என்றால், நஃப்ஸை நாங்கள் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் நாங்கள் ரமலானில் என்ன மாற்றம் வரணுமோ அதை நாம் அடைந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி நாம் போட்ட திட்டங்களையும் நாம்
அந்த இலக்கையும் அடைந்திருக்க மாட்டோம். இப்ப நாம் பல நோன்புகளை நோற்று 26, 27 நோன்புகளை நோற்று நாம் இப்ப என்ன நிலையில் இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் அன்புக்குரிய சகோதரர்களை இது தெளிவாக எங்களுக்கு தெரிய வரும். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமதான் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக வந்து அது எங்களை கடந்து செல்ல போகிறது என்றால், நாம் இன்னும் 2 நாளோ 1 நாளோ 3 நாளோ இருக்கிறது என்றா இப்ப நாங்கள் என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். இந்த ஹதீஸை நாங்கள் எல்லாரும் மனசுல வச்சு இன்னும் ஒரு நொடி ரமதான்ல எஞ்சி இருக்கும் என்றால் இந்த ஹதீஸை வச்சு நாங்கள் அதை பயன்படுத்தணும். என்ன ஹதீஸ்? இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். அமல்கள் எல்லாம் அது கடைசியை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. சஹீஹ் புகாரில 6607 ஹதீஸ் எடுத்து பாருங்க, தமிழ்லையும் பார்க்கலாம். ஒரு செய்தியை சொல்லி போட்டு கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். ஸஹல் இப்னு ஸஅத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, அமல்கள் எல்லாம் 6607 செய்தி, அமல்கள் எல்லாம் அதனுடைய கடைசியை வைத்து, முடிவை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ஆள் இப்ப இஷா தொழுகிறார், கடைசி அத்தையாத்துல இருக்கும் பொழுது அவரை உதவு முறிஞ்சிருச்சு, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. திரும்ப உதவு செஞ்சிடும் தொழணும். நான் இவ்வளவு தக்வாவோட அல் குஷு உள்ளச்சத்தோட நான் 4 ரக்காத்தையும் தொழுதேனே, கடைசி நேரத்தில் உதவு முறிஞ்சிருச்சு, அதனால நான் தொழமாட்டேன்னா அவரை மடத்தனம். அது போன்றுதான் அமல்கள் எல்லாம் கடைசியை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. நாங்க யோசிச்சு பார்க்கணும், இன்னும் எங்களுக்கு ரமதானில், ஏனென்றா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 360 365 நாட்களில், நான் பொதுவான கணக்கில் சொல்றேன், 365 நாட்களில் இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் அதனுடைய 10 இரவுகள் தான் மிகச்சிறந்த இரவுகள் இந்த வருஷத்திலே. இப்ப முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல்னு சொல்லும் பொழுது அந்த 10 நாள் குறையும். அப்ப இந்த மொத்த நாட்களில், உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நாட்களில் நாம் இருக்கிற இரவுகளில் மிகச்சிறந்த 10 இரவுகள் இருக்குமாக இருந்தால் அது இந்த ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் தான். அப்ப இதுல ஒரு நொடி எங்களுக்கு அல்லாஹ் தந்திருப்பதும் பெரிய ஒரு அருள், பெரிய ஒரு நியாமத், அல்லாஹ்வுடைய அன்பு தான் அது. இந்த கடைசி 10 தினங்களில் நாங்கள் உயிரோடு வாழுகிறோம் என்றாலே அது பெரிய அருள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வந்தாலும் நாம் எங்களை முஹாசபா செய்து பார்த்தால், என்னிடத்தில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு முஹாசபா செய்து பார்த்தால் நாங்களே ஒவ்வொருத்தரும் முடிவு செய்து கொள்ளலாம் எங்களிடத்தில் என்ன மாற்றம் வந்திருக்குது. நாங்க நினைக்கிற மாற்றம் வேறு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த மாற்றம் வேறு. ரெண்டையுமே நான் தெளிவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எங்களிடத்துல உள்ள மாற்றம் என்ன? ரமலான் வந்தா சில பொழுது எங்களுடைய உடலியல் சார்ந்த மாற்றங்கள், அதே போன்று எங்களுடைய இபாதத்துக்கள்ல உள்ள மாற்றங்கள் என்று நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம். இதில் முக்கியமாக எந்த மாற்றத்தை ரமலான் எதிர்பார்க்கிறது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ரமலானில் இன்னும் இருக்கிற ஒரு சில நாட்களை நாம் விட்டுவிடக்கூடாது, மிக அழகாக பயன்படுத்த வேண்டும். அதையும் நாங்கள் கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் இதற்கு முன்னால் ஒரு 25 நாள் இப்படி ஏதோ அரைகுறையாக அமல் செய்து விட்டான் என்று கடைசி 1-2 நாட்கள்ல உணர்ந்து அமலை கூட்டி கொண்டு தௌபாவோடு, பாவ மன்னிப்போடு, அழுகையோடு, மன்றாட்டத்தோடு அவன் வெளியே போவானாக இருந்தால், அந்த கடைசி நேரத்தில் உணர்ந்து அவன் செய்கிற செயல்பாடுகளை வைத்து அல்லாஹ் அவனுடைய அமல்களுக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுப்பான். இது ஹதீஸ். ஆரம்பத்தில் நாங்கள் விட்ட பலவீனங்கள், ஆரம்பத்தில் நாங்கள் செஞ்ச பலவீனங்களை கடைசியில் நாங்கள் உணர்ந்து என்னத்தை மாற்றம் வரையில்லையே என்று ஒரு முஹாசபா செஞ்சு அதை உணர்ந்து நாங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பான். ஒருவர் முதல் 10 நல்ல அமல் செய்கிறார், முதல் 10 தினங்கள்ல முதல் 20 நாள்லையும் நல்ல அமல் செய்கிறார், கடைசி 10 பலவீனமாகி விட்டார் என்றால் இவருடைய நிலையும் முதல் 20 நாட்கள்ல அமல்ல குறைபாடு செஞ்சு கடைசி 10 தினங்கள்ல அமல் செய்கிறாரே, இந்த இவருடைய நிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் சிறந்தவர்? கடைசி 10 அப்படின்னா முதலாவது 20ஐயும் விடணும்னு அர்த்தம் இல்லை. முதலாவது ஏதோ அவர் கொஞ்சம் குறைபாடு செஞ்சிட்டார், அதை உணர்ந்து கடைசி 10 அவர் அமல் செய்கிறாரு, நல்ல முறையில் இபாதத் செய்கிறார், தௌபா செய்கிறார், கண்ணீர் வடிக்கிறார், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கிறார் என்றால்
கடைசி 10 பயன்படுத்தியவர் தான் இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சிறந்தவராக இருப்பார். இப்போ நான் கடைசி 10ல் முதல் 2-3 நாட்கள் நல்லா அமல் செஞ்சிட்டோம். இப்போ பின்னால் உள்ள பகுதியை உடுப்பெடுக்கிறதுலையும் வீட்டுக்கு பொருட்கள் எடுக்கிறதுலையும் பலகாரம் செய்வதிலையும் இப்படி நாங்கள் எங்களோட அந்த நேரத்தை செலவழிப்போமாக இருந்தால் இப்போ யார் சிறந்தவர்? அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் 1 நாட்களில் முன்ன பின்ன ஆயிடுச்சு, கடைசி தினங்களை நான் சரியாக பயன்படுத்துகிறேன்னா இவர் சிறந்தவர். கடைசி தினங்களில் ரமலானில் 25-26 நாட்கள் நல்ல அமல் செஞ்ச பலர் கடைசி 4 நாட்கள் பகலிரவாக கடைகளிலும் தெருக்களிலும் சந்திகளிலும் வீணாக காலத்தை நேரத்தை கழித்து கொண்டிருப்பார்களா இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான துர்ப்பாக்கிய நிலை. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் முடிய போதுன்னா சலபு சாலிகள் கண்ணீர் வடிப்பார்கள், அழுவார்கள், கவலைப்படுவார்கள். ரமதான் பிரிய போகுதுன்னு கவலைப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு பெருநாள் வருகிறது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அதைவிட ஒரு முஃமினுக்கு உள்ளத்தில் இருக்கிற கவலை என்னவென்றால் ரமதான் என்னை விட்டு செல்கிறதே என்ற கவலை இருக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நான் முதலாவது சொன்ன விஷயம் என்னென்றால், நாங்கள் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த தினத்தை பயன்படுத்துவதற்கு 1-2 நாட்களை 3 நாட்களை நல்லா பயன்படுத்துவதற்கு முன்னால் உள்ள குறைபாடுகளை நாம் இனம் கண்டு பின்னால் அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், முன்னால் உள்ள அந்த நாட்களில் எனக்கு என்ன மாற்றம் கிடைச்சிருக்குது, என்ன மாற்றம் கிடைக்கணும். அப்படி இல்லை என்றால் நான் கடைசியாக இந்த ரமதான்ல முடிவெடுத்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் இந்த 2 நாட்களில் 3 நாட்களில் அல்லது அடுத்த ரமதான் வரை நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்ற மாற்றம் என்ன, எந்த மாற்றத்தை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, எந்த மாற்றம் என்னிடம் வர வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய இந்த மாதம் தரப்பட்டிருப்பது, ரமலானுடைய காலம் எங்களுக்கு தரப்பட்டிருப்பது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய ஆன்மாவை உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக. ஏனென்றா எங்களுடைய நஃப்ஸ் இருக்குதானே, இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்துவதற்கு தான் ரமலான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆன்மா பக்குவப்படுத்தப்பட வேண்டும், எங்களுடைய நஃப்ஸ் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். இந்த நஃப்ஸை நாங்கள் பக்குவப்படுத்திட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த ரமலானில் வெற்றி பெற்று விட்டோம். அதை எந்த வழியில நாம் பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நான் ரமலானில் எனக்கு மாற்றம் கிடைக்குதுன்னு சொன்னால், ரமலான் என்னிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொன்னால், நாம் எப்போ உண்மையான மாற்றம் என்னிடத்தில் ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம எப்போ உணர்ந்து கொள்ளலாம்? நாங்கள் மனசில் கை வச்சு பார்க்கணும், நாங்கள் தனிமையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும். இதற்கு முன்னால் ரமலானுக்கு முன்னால் உள்ள காலத்தில் என்னுடைய இபாதத்துகள், வணக்கங்கள், வழிபாடுகள், என்னுடைய உள தூய்மை, என்னுடைய இஹ்லாஸ் இவை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்னால் ரமதானுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அப்படி யோசித்து பார்த்தால் மாற்றம் வந்திருக்கிறதா இல்லை? ரமதானுக்குள் வருகிற பொழுது நான் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் நான் இன்றும் இருக்கிறேன் என்றால் ரமதான் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. எங்களோட குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், எங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், என்னுடைய நஃப்ஸில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வாரார், வந்து ஒரு மாதம் உங்களோட தங்கியிருக்கிறார். அப்போ அந்த விருந்தாளி வருகிற பொழுது அந்த விருந்தாளி உங்களோட பிள்ளைகள், நீங்கள், மனைவி, குடும்பம் எல்லாம் இருக்கிற பொழுது அவர் உங்களோட வீட்டில் வந்து ஒரு மாதம் தங்கியிருக்கிறார். எப்படி தங்கியிருக்கிறார்? உங்களோட சஹரு கிளம்புறார், நல்லா சாப்பிட்றார், என்ன சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்றார், குடிக்கிறாரு, என்னென்ன வகை வகையான உணவுகள் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்றார். இஃப்தாருடைய வேலை வருகிறது, இஃப்தாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? அவரே என்ன செய்கிறாரு? எல்லா உணவுகளையும் கொண்டு வந்து வைக்கிறார். குளிர்பானங்கள், அதே மாதிரி சிற்றுண்டிகள், நீங்கள் குடிக்கிற ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து வைக்கிறார். விருப்பமானது எல்லாத்தையும் தாரார். இப்போ இவர் ரமலான் ஆரம்பத்தில் வந்து ரமலான் முடிகிற வரைக்கும் உங்களோட இருக்கிறார். எந்த நேரம் சாப்பாடு, குடிப்பு, விரும்பியது சாப்பிடலாம், விரும்பியது குடிக்கலாம், இப்படி அவள் உங்களோடு சந்தோஷமா இருக்கிறார். நீங்களும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. நல்ல சந்தோஷமா இருந்து இவர் பெருநாளோட இவர் உங்களை விட்டு விடைபெற்று போறார். இப்போ உங்களுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு அவர் கொண்டு வந்த சாப்பாடு, அவர் எங்களோட இருந்த அந்த எங்களுக்கு கொண்டு வந்த தந்த உணவு, குடிபானம் இதெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் அவர் போனால். ஏன்னா அவர் போயிட்டாரு. இப்போ நாங்கள் அப்படி குடிக்கிறது இல்லை, அவர் தந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை, அவர் கொண்டு வந்து தந்த உணவு வகைகளை போல் இப்போ நாங்கள் எடுக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. இப்போ அவர் போன உடனே உங்களுக்கு எல்லாம் ஒரு உள்ளத்தில் ஒரு அதை அவரை மிஸ் பண்ணுவீங்க, அவரை இழப்பீங்க. எதில் இழப்பீங்கன்னால் உணவுல இழப்பீங்க,
சஹரில் சாப்பிட்றதுல எழுப்பீங்க, இஃப்தாரில் உள்ள குடிபானத்தில் எழுப்பீங்க, கஞ்சியில பெட்டிஸ்ல இந்த மாதிரி உணவு பதார்த்தங்கள்ல அவரை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. இது ஒரு வகையான விருந்தாளி. இன்னொரு விருந்தாளி வாரார், இன்னொரு விருந்தாளி வருகிறார். அவர் வந்து உங்களை சஹர்ல எழுப்பி நோன்பு பிடிப்பதற்கு அவர் எழுப்புவதற்கு முன்னால் உங்களுக்கு கியாமுல்லைல் தொழ வைக்கிறார். கியாமுல்லைல் தொழுவதற்கு உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார், அதற்கு ஆர்வம் ஊட்டுகிறார், இஸ்திஃபார் செய்ய சொல்லுகிறார், உங்களுக்கு சஹர்ல இஸ்திஃபாரை பழக்கப்படுத்தி விடுகிறார். அதே மாதிரி தௌபா கேட்பதற்கு உங்களை பழக்குகிறார். இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கும் இதை சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரி பகல் நேரங்களில் அவர் உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறார், உங்களோட பிள்ளைகளுக்கு திக்ருகளை சொல்லி கொடுக்கிறார், துஆக்களை ஓதி கொடுக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல கையேந்தி அழுது மன்றாடுகின்ற அந்த உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறார். நோன்பு துறந்தால் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற பக்குவத்தை சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரி இரவையிலே நடுநிசியிலே கியாமுல்லைல் தொழுகிற உணர்வை தருகிறார். பிள்ளைகளோடு அப்படி நெருங்கி பழகுகிறார். குர்ஆனையும் ஓதலையும் இவரால உங்களோட பிள்ளைகள் பல சூறாக்களை படிக்கிறது, நீங்கள் பல சூறாக்களுடைய தர்ஜமாய் படிக்கிறீர்கள், தஃப்சீரை படிக்கிறீர்கள். இப்படியெல்லாம் உங்களோட இருந்துட்டு அவர் பெருநாள் அன்று போற நேரம் நீங்க அவர்ல நீங்க எதை மிஸ் பண்ணுவீங்க? நோன்பை மிஸ் பண்ணுவீங்க, தஹஜ்ஜுதை மிஸ் பண்ணுவீங்க, கியாமுல்லைல மிஸ் பண்ணுவீங்க, திக்ருகளை மிஸ் பண்ணுவீங்க, துஆக்களை மிஸ் பண்ணுவீங்க, ஓதல்களை. அதே மாதிரி பிள்ளைகள் எல்லாம் அழுவார்கள், இவர் போறாரே இப்ப திரும்பி வருவார், எப்ப திரும்பி வருவார், மீண்டும் வரமாட்டாரா என்று அழுது மனக்கவலையோடு அவரை வழி அனுப்பி வைப்பார்கள். இந்த ரெண்டு விருந்தாளியும் யார்? நோன்புதான். உங்களோட வீட்டுக்கு வருகிற விருந்தாளியில் முதலாவது விருந்தாளியாக நீங்கள் நோன்பை எடுத்தால் ரமலானோ முடிஞ்சு போறதோட கஞ்சி பெட்டி சமோசா சஹர் இதை மிஸ் பண்ணுவீர்கள். ரெண்டாவது வந்த விருந்தாளியாக நீங்கள் ரமலானை பார்த்தால் பெருநாள் முடிஞ்ச உடனே தஹஜ்ஜுதை மிஸ் பண்ணுவீங்க, கியாமுல்லைல மிஸ் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அவர் இருந்த அந்த பொழுதுகளை நீங்கள் நினைப்பீர்கள். உங்களோட பிள்ளைகள் கேட்பாங்க, வாப்பா மீண்டும் ஒரு ரமலான் வராதா, மீண்டும் இப்படி நாங்கள் எழும்பி தொழமாட்டோமா, ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழமாட்டோமா, கியாமுல்லைல் தொழமாட்டோமா, குர்ஆனை பாடமாக்க மாட்டோமா, இஸ்திஃபார் செய்ய மாட்டோமா? பிள்ளைகளுக்கும் கவலை, மனைவிக்கும் கவலை, கணவனுக்கும் கவலை, எல்லோருக்கும் கவலை. அந்த ரமலான் செல்லுகிறது, அது உங்களுக்கு வந்து உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பி விட்டு செல்கிறது. முதலாவது வந்த நோன்பாளி விருந்தாளி, நோன்புக்குள்ள வந்த விருந்தாளி உங்களுடைய உடலுக்கான போஷணையை, உடலுக்கான போசாக்கை, உடலுக்கான உணவை தந்து விட்டு சென்றார், அது உடலோடு சென்று விட்டது. இரண்டாவது வந்த விருந்தாளி உள்ளத்துக்கான உணவை தந்தார். நீங்கள் அவரை பிரிந்தாலும் அவர் உங்களை பிரிந்த மாதிரி இல்லை, நீங்கள் அவரை பிரிந்த மாதிரி இல்லை. நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், வணக்கங்களில் அவரை நினைவுபடுத்துவீர்கள், வணக்கங்களில் வழிபாடுகளில் நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்கள். இப்படிப்பட்ட நோன்பைத்தான் நாங்க விருந்தாளியாக பெற்றிருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக 190% முஸ்லிம் குடும்பம் எந்த நோன்பாளி எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முதல் நோன்பாளி, முதல் விருந்தாளி. அந்த விருந்தாளி வந்தார், உங்களுக்கு எல்லா உணவுகளையும் தந்தார், உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தினார், உணவு உண்கிற நேரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினார், உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு என்ற விருந்தாளி வந்துட்டு போற நேரம் எங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்னண்டா, இதுதான் மாற்றம். நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் சஹருடைய வேளையில் நாங்கள் சாப்பிட்டோம் தானே, சஹருடைய வேளையில சாப்பிட்டோம். சஹருடைய வேளையில் நாம் உடலுக்காக சாப்பிட்டோம், உடலுக்காக தானே சாப்பிட்றோம். சஹர் வேளையில உடலுக்காக சாப்பிட்றோம், சஹருடைய வேளையில சஹர் உணவு உடலுக்காக சாப்பிட்றோம். உள்ளத்துக்கு எதை கொடுத்தோம்? உள்ளத்தை பக்குவப்படுத்த எதை கொடுத்தோம்? உண்மையான முஃமின்களுடைய சஹர் ரெண்டு வகையான சஹர். ஒன்று உடலுக்கான சஹர், அது உணவு சாப்பாடு. இன்னும் ஒன்றிருக்கிறது சஹர் உள்ளத்துக்கான சஹர். அதென்ன? கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். நல்ல மனிதர்கள், தக்வா உள்ள மனிதர்கள், முத்தகீன்கள், அல்லாஹ்வுடைய உணர்வோடு வாழுகிறவர்கள் இரவையில் சொற்ப வேளை உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அப்ப சஹர் வேளையில நாங்க 29 நாள், 28 நாள், 25 நாள் சாப்பிட்டோம், இஸ்திக்ஃபார் செய்தோமா? யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ். இது இந்த உடலுக்கு நாங்க சஹரை கொடுத்தோமா? உடலுக்கான உணவை கொடுத்ததை போன்று உள்ளத்துக்கான சஹரை நாம் கொடுத்தோமா? ஆன்மாவுக்கான சஹரை கொடுத்தோமா? யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ்,
என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. இப்படி இஸ்திக்ஃபார்கள். அவர்கள் இரவையில சொற்ப நேரம் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதே மாதிரி நல்ல மனிதர்கள், முஃமின்கள், தக்வா உள்ள மனிதர்கள், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இப்ப இந்த மாற்றம் எங்களிடத்துல இருக்குதா? சஹருடைய வேளையில இஸ்திக்ஃபார் செய்தோமா? பாவ மன்னிப்பு தேடினோமா? நாங்க உடலுக்கு மாத்திரம் உணவை கொடுத்து ஆன்மாவுக்கு நாங்க உணவை கொடுக்கவில்லை என்றால் உடல் பலமாக இருந்தாலும் நோன்பு பிடிப்பதற்கு உள்ளம் பலமாக இருக்காது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது உள்ளத்தை நீங்கள் பலப்படுத்துங்கள், ஆன்மாவை பக்குவப்படுத்துங்கள். பக்குவம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் இஸ்திக்ஃபார். அதனாலதான் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், அவரிடத்துல போய்த்து ஒருவர் கேட்டாரு, நான் அதிகமாக தஸ்பீ செய்யவா அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா? அதிகமாக தஸ்பீ செய்யறது சிறப்பா அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யறது சிறப்பா? சொல்லுங்க. தஸ்பீ இஸ்திக்ஃபார் ரெண்டும் வித்தியாசமே தானே. அது செய்யறது சிறந்ததா? தஸ்பீ செய்யறது சிறந்ததா? இஸ்திக்ஃபார் செய்யறது சிறந்ததா? இஸ்திக்ஃபார். மாஷா அல்லாஹ். அப்ப அவர்கிட்ட போய்த்து, அந்த இமாம் இப்னுல் ஜௌசிட்ட போய்த்து ஒரு மனிதர் கேட்கிறார், நான் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா தஸ்பீ செய்யவா? தஸ்பீஹ்னா என்ன? அல்லாஹ் துதிக்கிறது, புகழ்றது. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் தஸ்பீ. தஸ்பீக்கு நிறைய நன்மை இருக்குது, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. இஸ்திக்ஃபார்னா என்ன? நாங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது. இஸ்திக்ஃபார்னா நாங்க செய்த சிறிய பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். தௌபாண்டா செஞ்ச பெரும்பாவங்களுக்கு தௌபா செய்யணும், அதுக்கு சில நிபந்தனைகள் ஷரத்துகள் எல்லாம் இருக்குது. ஹை, இப்ப இஸ்திக்ஃபார் தௌபா இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. அப்ப அவர் போய் கேட்கிறார், நான் இஸ்திக்ஃபார் செய்வா தௌபா செய்வா? அப்ப அந்த இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதருக்கு சொன்னார், அழுக்காக இருக்கிற உடை தானே, அழுக்காக இருக்கிற உடைக்கு நீங்க வாசனை பூசுவதை விட அதை சுத்தம் செய்கிற சவர்க்காரத்தின் பால் தான் அது தேவையுடையதாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? ஊத்த உடுப்பா இருந்தா இப்ப நீங்க பெர்ஃபியூம் அடிச்சு ஒரு பிரயோசனம் இல்லை, அதை கழுகி போட்டு பெர்ஃபியூம் அடிங்க, இல்லைன்னா அந்த நாத்தம் சேர்ந்து வாசத்தோடு அது வேற வகையா நாத்தம் அடிக்கும். அதனால ஊத்தையாக இருக்கிற உடுப்புக்கு நீங்க வாசனை பூசுவதை விட அதை சுத்தம் செய்யற சவர்க்காரம் தான் அதுக்கு தேவை. அப்ப எங்கட உள்ளத்துக்கு அதுல இருக்கிற அழுக்க நீக்கிறது இஸ்திக்ஃபார், அந்த அழுக்க நீக்கிய பின்னால செய்யற தஸ்பீ அது வாசனை. இப்போ ஒரு ஊத்த பக்கெட் இருக்குதுன்னா கொண்டு போய் அதை கொட்டுவோம், இது என்ன இஸ்திக்ஃபார். இப்போ இதை கழுவி போட்டு வாசனை திரவியம் அடிப்போம், ஏன்னா அடுத்த முறை அதை பாவிக்கிறதுக்கு, அப்ப அது தஸ்பீ. அப்ப எனவே உள்ளத்துல அழுக்குகள் இருக்குது, பாவம் என்பது அழுக்கு ஊத்த, இதை நீங்க கொண்டு போய் கொட்டணும். இஸ்திக்ஃபார் செய்ய செய்ய வெளியாகும், அதன் பின்னால தஸ்பீ செய்ய செய்ய உள்ளம் வாசம் வீசும். அப்ப இஸ்திக்ஃபார் அங்க செய்யும், இஸ்திக்ஃபார் அங்க செய்ய வேண்டும். அப்ப சஹருடைய வேளையில உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி எந்த செய்தியை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தனது ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்தில் பதிவு வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே இந்த ரமலான்ல எங்கட உள்ளத்தை சுத்தப்படுத்தணுமா? இஸ்திக்ஃபார் சஹர்ல செஞ்சோமா? செய்யலண்டா முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு புற இருக்கிற காலங்கள்ல சுன்னத்தான் நோன்புகள்ல அடுத்த நோன்பில் நான் இதை பேணி சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வேன். அதுல நான் நல்லடியார்கள பட்டியலுக்குள் நானும் வருவேன். ஒரு இஸ்திக்ஃபாரா செஞ்சிருங்க. சஹருடைய வேளையில உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இப்படி ஒரு இஸ்திக்ஃபாரா செஞ்சிருங்க. அந்த ஆயத்துடைய அந்த பட்டியலுக்குள்ள நீங்களும் வந்துருவீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் இதை மறந்துடக்கூடாது. மாற்றம் என்கிறது முதலாவது உள்ளத்துல ஏற்படுத்துற மாற்றம், அது சஹர்ல இருந்து ஆரம்பிக்கணும். இஸ்திக்ஃபாரை நீங்க கொடுங்க. அதனாலதான் நான் சொல்றது அடிக்கடி சொல்வேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது முதலாவது தௌஹீத், சுப்ஹானக் தஸ்பீஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இஸ்திக்ஃபார். இந்த மூன்றும் சேர்ந்த திக்ர் அற்புதமான திக்ர். இதை ஓதிக்கொண்டிருந்தால் உங்களுடைய எல்லா கவலைகளும் நீக்கப்படும். என்ன பிரச்சனை உள்ளத்திலேக்கு அது நீக்கப்படும். அல்லாஹ்வுடைய வாதா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இதை ஓதிட்டு நீங்க எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். இது யார துவா? இது தாவத்து தின்னூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். லா இலாஹ இல்லா அன்த, சொல்லுங்க, சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சில நேரத்தில் அந்த கூட்டுதுவா ஓதி ஆமீன் சொல்லி பழகி, அந்த ஆமீன் சொன்னா விதத்துன்னு சொல்லி பழகி, இந்த படிச்சு கொடுக்குற இடத்துல சொல்ல சொன்னாலும் அதுவும் பயமாகி ஆக்களுக்கு. படிச்சு கொடுக்குற இடத்துல படிச்சு கொடுத்தா அது பிள்ளைகள் விளைஞ்சா, ஏன்னா உங்களோட ஓதல் சரியா இருக்கணும். இல்லைன்னா எதையோ ஓதுறீங்க, லா இலாஹ இல்லா அன்து சுப்ஹானகனா அது வேற கருத்துக்கு போயிடும்.
லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இப்போ சிலர் ஓதும் பொழுது சில பிழைகளை விட்டுருவாங்க, அது கருத்து மாறியும். அதனால சில துவாக்கள், முக்கியமான துவாக்கள், சூறாக்கள் அதை படிச்சும் கொள்ளணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது அதிகமாக ஓதுகிறப்படும். முதலாவது லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை யா அல்லாஹ். முதலாவது வார்த்தை தௌஹீத். ரெண்டாவது சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். இது தஸ்பீஹ், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறோம், துதிக்கிறோம். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்தவர்களில் இருந்தும் ஒருவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் இடத்துல நான் சொல்லி என்ன மன்னிப்பு கேட்கிறது. இது இஸ்திக்ஃபார். இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு அற்புதமான துவா இது. இதெல்லாம் அதிகமாக ஓதணும் சஹருடைய வேளையில். அன்புக்குரிய சகோதரிகளே, இதே தான் முதலாவது நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் எங்களோட உள்ளத்துக்கு இந்த பக்குவத்தை கொடுக்கணும். அதிகமாக எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 70 விடுத்தம், இன்னொரு அறிவிப்புல 100 விடுத்தம். இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 70 மர்ரா ஃபீ ரிவாயத்தின் 100 மர்ரா, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நாளைக்கு 70 விடுத்தம். இன்றைக்கு நாங்கள் 70 விடுத்தம் செஞ்சோமா? 100 விடுத்தம் செஞ்சோமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுது முடிஞ்சாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தான். ஏன்னா நாங்கள் செய்கிறது பாவமா அது? ஒரு மோமின் அவ்வளோ இஸ்திக்ஃபாரோட நெருங்கி இருக்கணும். தொழுது முடிஞ்சவனே என்ன சொல்லணும்? தொழுது முடிஞ்சவனே முதலாவது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சில பொழுது இந்த அல்லாஹு அக்பர் என்று ஒரு ஹதீஸ், ஒரு செய்தியை தவறாக மக்கள் புரிஞ்சு கொண்டாங்க. ரசூல்லாவுடைய தொழுகை நாம் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை கொண்டு அறிஞ்சு கொள்வோம் என்றால் அர்த்தம் அல்லாஹு அக்பர் என்பது திக்ர குறிக்கிறதே தவிர அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை குறிக்கிறது அல்ல. அல்லாஹு அக்பர் என்பது அது சுப்ஹானல்லாஹ் வருது, அல்ஹம்துலில்லாஹ் வருது, அல்லாஹு அக்பர் வருது. இதெல்லாம் சேர்ந்து அல்லாஹு அக்பர். உதாரணமாக யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பீர். உங்களோட ரப்ப தக்பீர் செய்யுங்கன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இல்லை. அந்த இடத்துல தக்பீர் என்பது தாவா. இந்த இடத்துல அல்லாஹ் அக்பரை கொண்டு முராத் என்ன, நாட்டம் என்னண்டா ரசூல்லாவுடைய சொல்லையும் செயலையும் இணைத்து பார்க்கணும். ரசூல்லா தொழுது முடித்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வார்கள். இது ஹதீஸ், தெளிவான ஹதீஸ். வேறொரு அறிவிப்புல வருது ரசூலோட தொழுகை நாம் இப்படி அறிந்து கொள்ள முடியும். அப்ப எனவே அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம், அதே மாதிரி ஏனைய துஆக்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வை பெரிதிப்படுத்துகின்ற வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்ப அல்லாஹ் அக்பர் ரசூல் ஒருத்தர் சொன்னாங்க, பிறகு எனக்கு 33 திரும்ப சொல்றாங்க. அப்ப அந்த அல்லாஹ் அக்பர் 33 வேற அறிவிப்புல 34 என்பது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா திக்ரையும் சேர்த்து தொழுகை முடிந்த பின் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம், திக்ர் செய்வதை கொண்டு அறிந்து கொள்வோம். அதற்கு சுருக்கமாக அல்லாஹ் அக்பர். விளையாட. அப்ப எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க தொழுது முடிஞ்ச உடனே முதலாவது ஒரு மூமின் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த கருத்தை நான் சொல்லல, அல்லாமா இப்னு உஸைமீன் பெரும் சலஃப் அறிஞர்கள் இந்த கருத்து தான் சொல்றாங்க எல்லாருமே. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 எல்லாம் என்ன மன்னிச்சிரு. தொழுகைக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரசூல்லா பெரிய தஅவாவுடைய பெரிய பணியை முடிச்ச உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். அல்லாஹ்வை நினைவுபடுத்தி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்ப எனவே ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இஸ்திக்ஃபார் செய்வேன் 70 விடுத்தம் 100 விடுத்தம் தௌபா செய்வேன். நாங்க ஒவ்வொரு நாள் இஸ்திக்ஃபார் செய்யற பழக்கத்தை உண்டாக்கணும். நோம்புல மட்டுமல்ல, இது எங்களுடைய ஆதத்தாக மாறணும், வளமையா மாறணும். அப்ப எனவே சஹர்ல இருந்து எங்களோட உள்ளத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுல முதன்மையானது இஸ்திக்ஃபார். அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும், முதலாவது விஷயம். ரெண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் எங்களில் ஏற்படுத்துகிற பிரதான மாற்றம் சுபுகுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறது, சுபுகுடைய முன் சுன்னத்தை தொழுகிறது. நான் இப்போ சஹர்லேருந்து வாரேன், சஹரில் சாப்பிட்றது அதுலேயும் பரக்கத்து இருக்குது. உடலுக்கு நாங்கள் செய்கிற சஹரிக்கு தானே, அதில் பரக்கத்து இருக்குது. அதில் உடம்புக்கான ஆரோக்கியம் பரக்கத் அல்லாஹ் தருவான். ரெண்டாவது உள்ளத்துக்கான சஹர் இஸ்திக்ஃபார் தௌபா இது செய்யணும். அடுத்து ஃபஜ்ருடைய முன் சுன்னத், ஆயுள்ளையே தொழுதிருக்க மாட்டார், ரமலான் வந்தா தொழுவார். பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ரகாத்தா அல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபியா. ஃபஜ்ருடைய முன் 2 ரகாத், முன் சுன்னத்து 2 ரகாத் இந்த உலகத்துல வஸ்துக்களை விட சிறந்தது. ரகாத்தா அல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா. இந்த உலகத்துல வஸ்துக்கள் எல்லாவற்றையும் விட சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கே இவ்வளவு சிறப்பு இருக்குதுண்டா, ஃபஜ்ருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும்? இப்போ எல்லாரும் இந்த சிறப்பை கேட்குறாங்க. அப்போ ஃபஜ்ருக்கு என்ன சிறப்புண்டா, இந்த சுன்னத்துக்கு ஒரு ஃபஜ்ருடைய பரலான தொழுகையினுடைய முன் சுன்னத்துக்கே இவ்வளோ சிறப்புண்டால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கும்? இந்த உலகத்துல வஸ்துக்கள் கிடைக்கிறத விட சிறந்ததுண்டா அன்புக்குரிய சகோதரிகளே, இதை போல ஒரு பெரிய நன்மை இந்த உலகத்துல காசு பணத்தில் வாங்கலுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எனவே இந்த பெரிய நன்மையை கிடைக்கிறது ரமதானுடைய காலத்துல. ஏனைய காலத்துல இதை மிஸ் ஆக்கிடக்கூடாது. ரமதானுடைய காலத்திலேயே நாங்க இதை மிஸ் ஆக்கணும்டா
நானும் தான் நீங்களும் தான். மிகப்பெரிய துர்ப்பாக்கியசாலி அவர்களே. சில வேளை தங்கடத்தால் உடுபட்டுன்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் மொமீனுக்கு கவலை வரும், அடே மிஸ் ஆயிருச்சு, அந்த கவலையால் எல்லாம் நன்மையை கொடுத்துருவான். ஆனால் அதனால நாங்கள் அடுத்த விடயங்கள்ல பலவீனத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அநியாயம் மிஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அமல்களில் செய்தா நம்மளை பலவீனப்படுத்தி அமலை குறைச்சிருவான். தைரியமா ரைட், நாளைக்கு நான் தொழுவேன், நல்லா நன்மையை தருவான், தைரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப ஃபஜ்ருடைய முன் சுன்னத் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பழக்குங்க. குறிப்பா சுன்னத் எல்லாமே ஃபர்லான தொழுகைகள், அதே மாதிரி சுன்னத்துல ஜமாத்தா தொழுவதற்கு சிறப்பு சொல்லப்பட்ட தொழுகைகளை தவிர ஏனைய சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது. முன்பின் சுன்னத் எல்லாமே. வீட்டுக்கு போனால் தொலை கிடைக்காது, மிஸ் ஆயிரும்னா நீங்க இங்க தொழுகிறது பிரச்சனை இல்லை. சிறந்தது வீட்டில் தொழுகிறதான். ரசூலுல்லாஹ் பள்ளியில சுன்னத் தொழுத செய்திகள் இல்லை பெரும்பாலும். அதிகமாக ஒரு சில தொழுதிருக்கிறாங்க, ஆனால் சிறப்பு வீட்டில் தொழுகிறதான். இப்போ நாங்கள் புரிந்து கொள்ளணும், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதால் அவ்வளோ நன்மை கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். ரமலான் இந்த மாற்றத்தை எங்களுக்கு தந்திருச்சுண்டா நாங்கள் அதை விடக்கூடாது. ஃபஜ்ரை ஜமாத்தோட தொழுகிறது. யார் ஜமாத்தோட ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வோட பாதுகாப்பில் இருப்பார். ரமலான்ல மாஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு எத்தனை சஃபர், இந்த இஷாக்கு இந்த பயானுக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த பள்ளி நிறைஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. இந்த இருப்பு, இந்த வருகை ஃபஜ்ருக்கு இருக்கணும் ரமலான் அல்லாத காலத்தில். அல்லாஹ்வோட பாதுகாப்பு கிடைக்கும் சகோதரர்களே. ஃபஜ்ர் ஜமாத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால அடுத்த ஜமாத்தை மிஸ் பண்ணலாம் என்ற அர்த்தம் இல்லை. சிறப்பு ஃபஜ்ரை மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிற ஒரு பாக்கியம் அது. ஃபஜ்ர்ல நாங்க ஜமாத்தோட தொழுதுட்டு நீங்க தொழிலுக்கு போறீங்க, அல்லாஹ் பரக்கத்து உண்டாக்குவான். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு காலை வேளையில் பரக்கத் செய்வாயாக. ஸஹ்ர் இப்னு வதா அல் காமிதி, கேள்விப்பட்டீங்களா? சஹாபிய பேர் ஸஹ்ர் இப்னு வதா அல் காமிதி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த செய்திக்கு பின்னால யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு காலை வேளையில பரக்கத் செய்ய அல்லாஹ்ன்ற ரசூல் துஆ செஞ்சாங்க. இந்த செய்திக்கு பின்னால நான் என்னுடைய தொழில், வியாபார, சரக்குகள், தொழிலை எல்லாம் காலையில ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள்ல பார்த்து என்னுடைய பொருளாதாரத்துல பெரிய பெரிய பிரம்மாண்டமான பரக்கத்து உண்டாச்சு. காலையில பரக்கத்தி, காலை வேளையில பரக்கத்தி. சுப தொழுது நீங்க தொழிலுக்கு போறீங்க, எவ்வளவு பெரிய பரக்கத் சகோதரர்களே. சுபஹ் எல்லாம் 8 மணி கிளம்பிட்டு ஓடுறாங்க பிள்ளைகள், பாடசாலைக்கு போறாங்க, தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸ்கூல் இல்லைண்டா 8 மணிக்கு எழுப்புறாங்க அம்மாமார் சனி ஞாயிறுல. இப்போ அதுவும் வேற டியூஷன் கிளாஸ் இருக்குது, அதனால எழுப்பி விடுறாங்க. இப்போ கிளாஸ் ஸ்கூல் இல்லைண்டா 8 மணி 9 மணிக்கு எழுப்புறாங்க. திங்கள் செவ்வாய் புதன் 5 மணிக்கு எழுப்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஃபஜ்ருக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா சனி ஞாயிறு 8 மணி வரைக்கும் தூங்குது. ஏன்னா அன்றைக்கு லீவு. தொழுகைக்கு யார் கொடுத்த லீவு? அப்போ ஸ்கூலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஏன் ஃபஜ்ர் தொழுகை கொடுக்கல? புள்ள எலும்புதா முதல்ல தொழு, அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போ. தொழுகை தானே முக்கியம். தொழுகை இல்லாமல் உங்களோட பரு வயது உள்ள பிள்ளை தொழுகை இல்லாமல் மூத்த போன காஃபிர், பாடசாலைக்கு போக மூத்த போன காஃபிரா? இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை நான் சொல்ல வாரேன். தொழுகைக்கு பழக்குங்க. ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிற பழக்கம் வரணும். ரமலான் ஏற்படுத்துகிற பெரிய மாற்றம் சகோதரர்களே. அதே மாதிரி தான் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகிற தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகையை குடும்பமாக அதே நேரத்தில் தொழுகிற ஒரு பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ரமலான் எங்களுக்குள்ள கொண்டு வர மிகப்பெரிய மாற்றம் அது எங்களிடத்துல மௌத்து வரை இருக்கணும் சகோதரர்களே. காலை வேளையில பரக்கத். ஸஹ்ர் இப்னு வதா அல் காமிதி ரலியல்லாஹு சொன்னாங்க, என் வாழ்க்கையில் அதை நான் பரக்கத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட இது ஒரு 39 கிரந்தத்தில் இந்த செய்தி வருது. இப்போ எங்களுக்கு தெரியும் புகாரி முஸ்லீம் தானே, புகாரி முஸ்லீமில் இது இல்லை. ஆனால் புகாரி முஸ்லீம் மாதிரி உள்ள 39 கிரந்தத்தில் இந்த செய்தி வருது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, அல்லாஹ் இந்த உம்மத்து காலையில் பறக்க செய்திருக்கிறான். அதனால ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒருவர் தூங்கலாமான தூங்கலாம், மார்க்க ரீதியாக தடை கிடையாது. மார்க்க ரீதியாக தடை கிடையாது. அந்த தூக்கத்திலே ஒரு பரக்கத்து இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் ஒரு தொழில் செஞ்சார், எதை எதற்காக தெரிவு செய்கிறாரோ அதுல பரக்கத்து இருக்கிறது. அதனால நாம் ஒரு விடயத்துல ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனால தடையை சேர்த்து போட்டுறக்கூடாது. ஃபஜ்ர் தொழுது தூங்கினா வரும் அப்படி செய்திகள் கிடையாது. ஹதீஸ்ல எங்கேயுமே அப்படி கிடையாது. அந்த பரக்கத்தை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? ஒரு இரவு முழுக்க நல்ல இபாதத் செய்கிறார், ஃபஜ்ர் பூரா தூங்குறாருன்னா அந்த தூக்கத்தில் அல்லாஹ் ஒரு நிம்மதியை பரக்கத்தை கொடுப்பான். ஆனா அவர் வேற வழியில அது தேனா வேற வழியில பரக்கத்து கிடைக்கும். முடிவு செய்யறது நாங்க தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் நாங்க யோசிக்கிற மாதிரி அல்லாஹ் கூலி தரது இல்லை. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் கூலி தருவாங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஃபஜ்ருக்கு பின்னால கொஞ்சம் திக்ர் செய்கிற, குர்ஆன் ஓதுற பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். ஃபஜ்ருடைய ரமலானுடைய காலத்துல அல்லாத காலத்திலையும் கொஞ்சம் குர்ஆன் ஓதுற, திக்ர் செய்கிற, காலை மாலை திக்ர்கள் துஆக்கள், குறிப்பாக சய்யிதுல் இஸ்திக்ஃபார். எங்கட குடும்பத்துக்கு இதை பழக்கணும். சய்யிதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அஅபுதுக வ அனா அலா அஹ்திக வ அஹ்திக மஸ்ததஅத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ லக பி தம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த். பிள்ளைகளுக்கு எல்லாம் பழகி கொடுங்க. இந்த மாற்றம் வரணும் சோர்களே. காலை மாலை திக்ர் ஓதாம
எங்களோட நாள் கழியக்கூடாது. காலை மாலை திக்ர் நாங்கள் ஓதணும். காலை மாலை திக்ர் பெரிய பாதுகாப்பு அரண். அதே மாதிரி சந்தர்ப்ப துவாக்கள், தூங்கும்போது ஓதுறதுவா, சாப்பிடும்போது ஓதுறதுவா, மலசல குளத்துக்கு போற நேரம் ஓதுறதுவா, எல்லா நிலைகளிலும் துவாவோடு இருக்கிற அந்த மாற்றம் வரணும். ரமலானுடைய காலத்துல நாங்கள் அதை உருவாக்கி கொள்ளணும். எங்களுக்கு மத்தியில் அந்த துவா இருக்கணும். எங்களோட துவாட பழக்கம் இல்லைன்னா துவாட பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. காலை மாலை திக்ர்கள், துவாக்கள், ரசூல்லா இதை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஓதுனாங்க. சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள்லாம் ஓதுனாங்க. ரசூல்லா சஹாபி மனைமாரி படிச்சு கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி. அதே மாதிரி சிறப்புக்குரிய தஸ்பீகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் 100 மர்ரா ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மித்ல ஜபதில் பஹர். யார் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு 100 விடுத்தம் ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். புகாரில வர ஹதீஸ். எவ்வளவு நேரம் இதுக்கு? கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் ஹஃபீஃபத்தான் லிசான் தகிலத்தான் ஃபில் மீசான். கலிமத்தான் 2 வார்த்தை இல்லை, ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் அல்லாஹ்க்கு விருப்பமான 2 வார்த்தை. ஹஃபீஃபத்தான் லிசான் நாவுக்கு லேசான 2 வார்த்தை. தகிலத்தான் ஃபில் மீசான் நன்மை தீமை நெருக்கிற பொழுது மீசான் நன்மையில தட்ட கணக்க வைக்கக்கூடிய 2 வார்த்தை. என்ன வார்த்தை? மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க, நாவுக்கு பழக்கப்படுத்துங்க. சஹீஹ் புகாரியை கடைசியா இமாம் புகாரி தான் முடிக்கிறார், இந்த ஹதீஸோட தான் முடிக்கிறாங்க. இந்த பழக்கத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சகோதரர்களே. திக்ரோட வாழ்க்கை வரணும், அல்லாஹ்ட நினைவோடு எங்களோட வாழ்க்கை இருக்கணும். ரமலான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். திக்ர் உள்ளத்தினுடைய உணவு சகோதரர்களே, உள்ளத்துக்கு உணவு திக்ர். அல்லாஹ்ட சிந்தனையோட வாழணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலங்களில் குர்ஆனோட உள்ள தொடர்பு. நாங்கள் குர்ஆனை ஓதுறோம். இப்போ நாங்கள் ஒரு குர்ஆன் முடிச்சிருப்போம். சிலர் 2 குர்ஆன் முடிச்சிருப்பீங்க, சிலர் 3, சிலர் 4 இப்படி முடிச்சிருப்பாங்க. மாஷா அல்லாஹ். நான் மனசில் கை வச்சு கேட்கணும், வருஷம் ரமலானில் குர்ஆனை ஓதி முடிக்கிறேனே, நான் தர்ஜமாவோட ஒரு நாளாவது ஓதி முடிச்சிருக்கிறேனா? என் ரப்பு என்னோட என்ன பேசுகிறான் என்பதை நான் விளங்கி இருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. ரப்பு என்னோட பேசுகிறான், தர்ஜமாவோட வாசிச்சிருக்கிறேனா? சூரா ஃபாத்தியாவுக்கு தர்ஜமா படிச்சிருக்கிறேனா? சூரா நாஸ், ஃபலக், இஹ்லாஸ் இதற்கு தர்ஜமா படிச்சிருக்கிறேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நீங்கள் உள்ளத்தில் உறுதியாக நியத்து வைங்க. ரமலான் முடிஞ்சாலும் சரி, ரமலானில் இருக்கக்கூடிய காலங்களையும் சரி, தர்ஜமாவோட படிங்க. 2க்கும் நேரத்தை வைங்க. அதாவது ஒரு நாளையில் தர்ஜமாவோட படிக்கிறதுக்கு ஒரு டைம், குர்ஆனை ஓதுறதுக்கு ஒரு டைம். ஓதுறது வணக்கம், ஓதி முடிக்கணும். அதே மாதிரி தர்ஜமா படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் வைங்க. இப்படி வாசித்து தர்ஜமா படிங்க. விளங்காத விடயங்களை ஆலிம்கள் உலமாக்கள்கிட்ட டைம் எடுத்து நேரம் எடுத்து கேளுங்க. போற வார வழியில கேட்காம, கால் பண்ணி கேட்காம, ஒரு டைம் எடுத்து அவர்களுக்கென்று ஒரு மரியாதை கொடுத்து ஒரு அந்தஸ்தான இடத்துல இருந்து படிங்க. சும்மா அன்றைக்கு நாங்கள் ஒரு டாக்டர் போனோம், நான் இதை சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு டாக்டர்ல போறேன்னா 5 மணித்தியாலும் வெயிட் பண்ணிருக்க ரெடி. ஆனா இங்க இல்லை, எங்கேயாவது ஒரு பயனில் ஒரு மௌலவி 5 நிமிஷம் கூட்டிட்டாருன்னா என்னப்பா 5 நிமிஷம் கூட்டிட்டு அப்படி இப்படி அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும். ஆனால் மருந்தெடுக்கிறதுக்கு அது அவன் எழுதி கொடுக்கறது வகி போல பாதுகாத்து குடிப்பாங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூல் சொல்லி தாரது அது ஊறுகா மாதிரி, சாப்பாடு மெசேஜ் ஊறுகா மாதிரி இடையிலே தொட்டுக்கிறது. நினைச்சா எங்கேயாவது மௌலவி கேட்டால் கண்டா உடனே கேள்வி ஞாபகம் வரும். கோச்சுக்காதீங்க, யாராவது ஒரு மௌலவியை கண்ட உடனே கேள்வி ஞாபகம் வரும். அவர் ஏதோ ஒரு யோசனை இருப்பார், எங்கேயோ போவார், அவருக்கு சோமில்லாமல் இருக்கும். மௌலவியை கண்டா கேள்வி என்ன அப்படியே எங்களுக்கு உள்ளத்தால் அப்படியே வரும். அன்றைக்கு தான் ஈமான் புதுசாக கூடுற மாதிரி. அன்புக்குரிய சகோதரர்களே, படிக்கிறது, மார்க்கத்தை படிக்கிறது அந்தந்த சபைகளில் இருந்து அதப்பா ஒழுக்கமாக படிக்கணும். நான் சில சகோதரர்களை பார்க்குறேன், சிலர் என்ன செய்வாங்கன்னா சுகமே இல்லாத நோயாளிகளாக இருந்தால் பரவாயில்லை, இப்படி என்னமோ அந்த மாமா வீட்டில் மைனி வீட்டில் இருக்கிற மாதிரி, உமா வீட்டில் அடுத்தது எங்கேயாவது ஹோட்டலில் இருக்கிற மாதிரி காலை அப்படி விரிச்சு போட்டு இப்படி இருப்பாங்க. ஏட்டா சொல்லுவாங்க பயம் தானே. இதெல்லாம் இப்போ எல்லாம் அந்த தௌஹீதுன்ற பேரில் அதப் ஒழுக்கம் இல்லாமலே போயிடுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்கத்தை படிக்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்க வந்தாங்க. ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்லுவாங்க. அர்பவுன் நவவியாண்டு ஹதீஸ் கிரந்தம் இருக்குது, எடுத்து பாருங்க. 2வது ஹதீஸ் அதே மாதிரி முஸ்லீம்ல வர ஹதீஸ் தான். ஃபஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி வவலஅ கஃபைஹி அலா ஃபஹிதைஹி. இப்படி படிச்சாதான் கொஞ்சமாவது மண்டையில் ஏறும். இன்றைக்கு நிறைய பேர் சுவாமிலாம் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, அது எப்படியும் இருக்கலாம், அது விதிவிலக்கு. சும்மா நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஃபோனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. நான் பொதுவாக சொல்கிறேன், பல இடங்களில் நான் பார்த்து கவலைப்படுற விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, மூத்தவரால் பேசினா கூட நான் காலை நீட்டிட்டு இருக்கக்கூடாது, அது அதபாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். மூத்தவரால் நீங்கள் என்னுடைய வாழ்க்கை நான் சொல்கிறேன், ஒரு மூத்தவராளுக்கு முன்னுக்கு எப்படி இருக்கணும், நாங்கண்டா அப்படி இருந்ததும் இல்லை, பழகையும் இல்லை. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். குர்ஆன் ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால உட்கார்றாங்க. எப்படி உட்கார்றாங்க? ஃபஸ்னத ருக்பதை இலா ருக்பதை. 2 பேரும் அத்தையா திருப்பில் 2 பேருடைய முழங்காலும் அப்படியே முட்டினவாறு இருக்கிறது. வவலஅ கஃபைஹி அலா ஃபஹிதைஹி. அவருடைய அந்த தொடையில கையை வச்சு அப்படி முன்னுக்கு முகத்தை பார்த்து 2 பேரும் இப்படி இருந்து கேட்குறாங்க.
எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ரசூல்லாட்ட கேட்டு கேட்டு படிச்சு கொடுக்குறாங்க. இதுதான் இல்ம், இதுதான் உள்ளத்துக்கு போகும். இல்லைன்னு சொன்னா தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ரசிச்சுட்டு மாஷால்லா சூப்பரா இருந்து இதல்ல சகோதரர்களே. அல் இல்மு மின சத்ர் இல சத்ர், உள்ளத்திலேருந்து உள்ளது போகணும். மினல் கல்ப் இலல் கல்ப், இதுதான் இல்ம். அதுக்கப்புறம் அமலா வரணும். இன்றைக்கு என்ன மின சத்ர் எழுதிட்டு வராரு, வாசிக்கிறாரு, அப்படியே அவர் எழுதிட்டு கேட்டுட்டு போறாரு, அவர் போய் எழுதி அவராளுக்கு படிச்சு கொடுக்குறாரு. சத்துர்ல இருந்து சத்துருக்கு போகுது, வரிகள்ல இருந்து வரிகளுக்கு போகுது. சஹாபாக்கட காலத்துல இல்ம் மின சத்ர் இல சத்ர், உள்ளத்திலேருந்து உள்ளத்துக்கு போச்சு. இதுதான் இல்ம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும். உலமாக்கள் இருக்கிறாங்க, நீங்க டைம் எடுத்து தர்ஜமாவை படிங்க, தஃப்சீரை படிங்க, அதற்கான சபைகளில் உட்காருங்க. ஒரு ஃபத்வா கேட்கிறேன்னா டைம் எடுத்து அழகா அவரை மதிச்சு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி அழகா உட்கார்ந்து நல்ல முறையில் கேளுங்க. அவங்களை கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியப்படுத்துங்க, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க, அவர்களுக்கு கொடுங்க, தர்மம் செய்யுங்க. மாஷால் நல்லா கொடுக்குறாங்க, நல்ல முறையில் கவனிக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை, நல்ல முறையில் சங்கப்படுத்துங்க. உங்களோட குடும்பம், உங்களோட சந்ததி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா, இந்த இல்ம் நாங்க தர்ஜமாவை படிக்கணும். பாருங்க, 7, 8, 10, 12, 20 வருஷம் கால் அல்லாஹ் எழும்பினதுல இருந்து ராவ் தூங்குற வரைக்கும் கால் அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், கால ரசூலுல்லா, ரசூல்லா சொன்னாங்க, கால் அல்லாஹ், கால ரசூலுல்லா, கால் அல்லாஹ், கால ரசூல்லாண்டே நாங்க காலையில ஹிஃபில் குர்ஆன் ஹிஃபில் மனம் செய்யும் பொழுது உள்ள செய்தியை சொல்றேன். 4 மணி கிளம்பினா ராவ் 10 மணி வரைக்கும் அல்லாஹ் 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 அல்லாஹ்வுடைய குர்ஆனோடே கழியும். எத்தனையோ வருஷங்கள் வேற எந்த சிந்தனையுமே இருக்காது. அப்படியெல்லாம் கழிச்சிட்டு 15 வருஷம் படிச்சு போட்டு வருவாங்க. நாங்க தொழிலோடு அங்கே இருந்து இங்கே இருந்துட்டு வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன செய்யறது, போற வழியிலையும் வார வழியிலையும் அதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில். நான் ஏன் இதை சொல்றேன், இல்முக்குரிய ஹுர்மத்தை சொல்றேன். நான் இல்முடைய அதபை பத்தி பேசுறேன்னா அது வேற பெரிய தலைப்பு சகோதரர்களே. எப்படி சலஃபு சாலிஹீன்கள் இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, உலமாக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வேற பகுதி. ஆனா நாங்க ரமலானுடைய காலத்துல குர்ஆனை படிக்கிறதா இருந்தா விளங்க இல்லையா, உலமாக்கள்கிட்ட போங்க, டைம் எடுத்து அவர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்து படிங்க. எனக்கு தேவையில்லை, என்னிடத்துல நீங்க தாராளமா இலவசமா நல்லா படிச்சுக்கணும், அது வேற விஷயம். வேற எந்த உலமாவாக இருந்தாலும் நீங்க போனா அவருக்கு நல்ல ஒரு ஹக்கை கொடுத்து கண்ணியப்படுத்தி தர்மங்களை கொடுத்து சதக்காவை கொடுத்து, அவர் எதிர்பார்க்க மாட்டார், கேட்காவிட்டாலும் கொடுத்துட்டு படிங்க. அதுதான் இல்முக்கு செய்யற கைமாறு. அதன் மூலமா அல்லாஹ் அவங்களோட சந்ததிக்கு அல்லாஹ் இல்மு கொடுப்பான், பெரிய பரக்கத்தை உண்டாக்குவான். அன்புக்குரிய சகோதரிகளே, இது சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. படிக்கிறது என்பது மார்க்கம் மட்டும் தான் இன்றைக்கு எல்லாம் இலவசம். அதனாலதான் இன்றைக்கு எல்லாமே என்ன ஒரு சர்வ சாதாரணமாயிருச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஹுர்மத்தை இல்முடைய அதபோட அந்த ஹுர்மத்தோட கண்ணியத்தோட நாங்க படிச்சா விளங்குற ஒரு 10லையும் அல்ல தெளிவை தருவான். இல்லைன்னா 10 100ல் 10 விளங்கும், அது விளப்பம் இல்லாமல் போயிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எனவே இந்த தஃப்சீரை படிக்கிறதுக்கே குர்ஆனுடைய விளக்கங்கள் தெரியலையா, தஃப்சீரை படிங்க. தஃப்சீர் எழுதப்பட்டு கொண்டே இருக்கு, இந்த வரைக்கும் எழுதப்பட்டு. தஃப்சீர் இமாம் தபரியுடைய தஃப்சீர்ல இருந்து, இப்னு கஸீர்ல இருந்து, குர்துபில இருந்து, துர்ருல் மன்சூர்ல இருந்து, பைலாவில இருந்து தஃப்சீர். இன்றைக்கு இமாம் அல்லாமா அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்ஸஅதி அவருடைய தஃப்சீர் மிக முக்கியமான தஃப்சீர், இந்த காலத்தில் எழுதப்பட்டது. அல்லாமா இப்னு உஸைமீன் 2001ஆம் ஆண்டு வஃபாத்தானவர். அல்லாமா இப்னு உஸைமீன் 200 புத்தகங்கள் எழுதிய இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய நவீன கால இஸ்லாமிய அறிஞர். அல்லாமா பின் பாஸ், அல்லாமா அல்பானி, அதே மாதிரி அல்லாமா சாலிஹ் அல் ஃபௌசான், அல்லாமா இப்னு உஸைமீனுடைய ஆசிரியர் அல்லாமா அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்ஸஅதி அவருடைய தஃப்சீர். அந்த தஃப்சீர்கள், இப்படி எவ்வளவு தஃப்சீர்கள் நாங்க படிக்கணும் சகோதரர்களே. இல்மு எவ்வளவு இருக்குது. ரமலானுடைய காலத்துல தஃப்சீருடைய தேட்டம் வரணும், இல்முடைய தேட்டம் வரணும், இல்முடைய ஆசை வரணும், எங்களுக்கு இல்முடைய சூழல் உருவாக்கப்படணும். மாஷா அல்லாஹ் இந்த தியாரி ஜாமியா தௌஹீத் பள்ளியில மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தஃப்சீருடைய வகுப்பு, தர்பியா வகுப்பு, அதே மாதிரி தொடர் உரைகள் என்று கொடுக்கப்பட்டு கடைசி வரையும் எந்த சோர்வு சடைவில்லாம மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் பறக்க செய்யணும், உங்களுடைய எல்லா ஹாஜத்திலும் அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். இது போன்ற அந்த உற்சாகம் ரமலானுக்கு புறவும் இருக்கணும் சகோதரிகளே. அதுக்காண்டி தான் நாங்கள் சொல்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ரமலான் எங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஜமாத்தோட தொழுகிற அந்த பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. அந்த மாற்றத்தை நாங்கள் விட்டுறக்கூடாது சகோதரிகளே. இல்ம படிக்கிறது ரமலானோட மட்டும் இல்ம படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ரமலான் அல்லாத காலங்கள்ல தாய்மார்கள் நீங்களும் தான் சகோதரர்களும் தான் இல்ம படிக்கிற அந்த ஆசை உண்டாகி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாங்க ஜமாத்தோட தொழுகிற தொழுகைகள், அதே மாதிரி துஹாவுடைய தொழுகை எவ்வளவு சிறப்புக்குரிய தொழுகை, ரமலான் தந்த மாற்றம் சோர்களே. அதே மாதிரி எங்களுக்கு மிக முக்கியமா வர வேண்டிய ஒரு மாற்றம் என்ன தெரியுமா, உள்ளத்துல ஏற்படுற மாற்றம். அது என்ன மாற்றம் என்றா, ரசூலா சொன்னாங்க தானே, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபா. யார் பொய்யையும் பொய்யான பேச்சுக்களையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதில் தாகித்திருப்பதில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அப்படின்னா நாங்க பொய்யை உடனும் சகோதரர்களே. தொழுகையில, இபாதத்துல, வணக்கத்துல, கல்வியில, வழிபாடுகள்ல, முன்சஃப்ல, கியாமுல்லைல, இரவு வணக்கங்கள் மாஷா அல்லாஹ் நிறைய வாரீங்க. நிறைய ஆண்கள், பெண்கள், சகோதரிகள் கூட்டம் கூட்டமா வாரீங்க. நிறைய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நிறைய மக்கள் வாரீங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் முக்கியமான அமல்கள், எங்களோட இபாதத்துகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் கூலி தருவான். ஏன்னா நாங்க ஜமாத்தோட கியாமுலைல் தொழுகிறது என்பது மன் ஸல்லா மஅல் இமாமி ஜமாஅத்தன், யாரு இமாமோட ஜமாத்தாக தொழுகிறாரோ கியாமுல்லை, மன் ஸல்லா மஅல் இமாம், இமாமோட யாரு கியாமுல்லைல் தொழுகிறாரோ முடியும் வரை குத்திபலஹு கியாமுஸா, அதாவது கியாமுலைலா, அவருக்கு அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை எழுதப்படும். அவருக்கு இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை எழுதப்படும். அந்த நன்மையில நமக்கு கிடைக்குது. ஜமாத்தோட முழுமையாக தொழும் பொழுது கியாமுல்லைல் குத்திபலஹு அவருக்காக எழுதப்படுகிறது கியாமுலைலா, இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை எழுதப்படுகிறது. இரவு முழுக்க நின்று வணங்குறோம் ரமதான்ல. அந்த மாற்றம், அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப நாங்க எடுக்க வேண்டிய முக்கியமான மாற்றத்துல ஒரு மாற்றம் என்னண்டா, எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். பொய் பேசக்கூடாது. இதுல நிறைய பேர், நானும் தான் நீங்களும் தான் நாங்க இதுல மாட்டிக்கொண்டிருக்கிறோம் சோதரர்களே. சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்றோம். நிறைய விஷயங்கள்ல பொய் சொல்லி எங்களை அறியாம பொய் சொல்றோம். பொய்யை நாங்க விட்டுறோம் சோதரர்களே, பெரிய பாவம். பொய்யை விடையிலனா நோன்பை பிடிச்சி பிரயோசனமே இல்லை. அதே மாதிரி பொய்யான வேலைகள், பொய்யே மாத்துறது, ஒருவருடைய மானத்தை வாங்குறது, ஒருவரை அசிங்கப்படுத்துறது, பட்டப்பேர் சொல்றது, இழிவாக கருதுறது, கோல் மூட்டுறது, புறம் பேசுறது, சண்டை பிடிக்கிறது, சண்டையை மூட்டி விடுறது, இப்படியான பொய்யை விடை இல்லைண்டா நோன்பு பிடிச்ச எந்த பிரயோசனம் இல்லை. இந்த மாற்றம் வரணும் சோதர்களே. நான் பொய் பேச மாட்டேன், கோடி தந்தால் நான் பொய் சொல்ல மாட்டேன், யாரை ஏமாற்ற மாட்டேன், யாருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன், அடுத்த மனிதர்களுடைய மானத்தை வாங்க மாட்டேன், அடுத்த மனிதர்களை இழிவா பேச மாட்டேன், குடும்ப உறவுகளை துண்டிக்க மாட்டேன். இந்த மாற்றத்தை ரமலான் எங்களுக்கு தந்திருக்குது. ரமலான் முடிஞ்ச உடனே ஷைத்தாண்ட நண்பர்களாக மாறிவிடாமல் ஷைத்தாண்ட எதிரியாகவே இருக்கணும் சகோதரர்களே. அவன் எதிரியாவே எடுத்துக்கொள்ளணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிற சகோதரர்களே, கடனுடைய விஷயம். கடன் என்பது நாங்க ஷஹீதாக மரணிச்சாலும் எல்லா பாவம் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடன் யாருக்காவது இருந்ததுன்னா அதை கொடுக்காவிட்டால் நீங்க எந்த அமல் செஞ்சும் பிரயோசனம் இல்லை. கடனோடு ஒருவர் மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது, தடுத்து நிறுத்தப்படுவார். கடனாளி அல்லாஹ்விடத்துல மன்னிப்ப அந்த கேட்டு யாருக்கு கொடுக்கணுமோ அவர் மன்னித்தாலே தவிர இவரால் சொர்க்கம் போக முடியாது. எனவே கடன் யார்ட்டையும் எடுத்து அதை திருப்பி கொடுத்துருங்க சகோதரர்களே. இன்னைக்கு நிறைய பேர் கடன் எடுத்து தர்மம் செய்யறாங்க, கடன் எடுத்து உம்ராக்கு போறாங்க, கடன் எடுத்து அது உடுப்பு வாங்குறாங்க, கடன் எடுத்து இப்படி கடன் எடுத்து பாரதூரம் விளங்குதில்லை சகோதரர்களே. சுன்னத்தான ஆகுமான விஷயங்களுக்காக கட்டாய கடமை திருப்பி கொடுப்பது, அந்த கடன் எடுக்கிறாங்க. யாராவது பெருநாள் அன்று ஒரு கொஞ்சம் அழகான உடுப்பு, புது உடுப்பு இல்லாட்டியும் கொஞ்சம் அழகான உடுப்பு கொடுத்தா ஏன் நீங்க புது உடுப்பு எடுக்கலன்னு கேள்வி கணக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் அதை கடன் வாங்கி புது உடுப்பு உடுத்தி நீங்க மௌத்தாகிட்டீங்க, கடன் கொடுக்க இல்லைண்டா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். ஏன் நீ கடன் எடுத்தாய்? அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் இருந்தா அது மிக பாரதூரமான குற்றம் சகோதரர்களே. யாருக்காவது நாங்க கடன் வச்சிருந்தா கடனை திருப்பி கொடுத்துருங்க. நீங்க எந்த கோடி கணக்குல அமல் செஞ்சாலும் சரி, மலையளவு நன்மை செஞ்சாலும் சரி, எந்த ஒன்றும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது, அதுக்கு பெருமதியே இருக்காது. கடன் எடுத்தோம்னா அதை திருப்பி கொடுத்துடணும். எங்களோட வாழ்க்கையில இந்த பேணுதலான கொடுக்கல் வாங்கல வட்டியோட தொடர்பு கூடாது சகோதரர்களே. நீங்க எவ்வளவு முன்சப்ல தொழுதாலும் வட்டியோட தொடர்பு இருந்தா ஒரு பிரயோசனம் இல்லை. அநியாயமாக அல்லாஹ் வட்டி அழிப்பான், வட்டி எடுக்க அழிப்பான். பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாரு, திடீரென்று கீழே விழுவார், அவரை தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அழிஞ்சு போவார். அல்லாஹ் அப்படி சொன்னா, யம்ஹக்குல்லாஹு ரிபா, சதக்கா கொடுங்க, நீங்க கொஞ்சம் கொடுங்க, வயுர்பி சதகாத், 10 கொடுத்தா 100, 1000, லட்சம் அல்லாஹ் தருவான் சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாற்றங்கள் ரமலான் எங்களுக்கு தந்திருந்தால் நான் ரமலான்ல இருந்து நாங்கள் பயன்பெற்றிருக்கிறோம். அப்படி தரவில்லை என்றால் அந்த மாற்றங்களை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முயற்சிப்போம். அல்லாஹு தாலா ரமலானின் மூலமாக மாற்றம் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.